Hi students, நம்ம வந்து நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 4 டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ், இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே வந்து 11th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் ஜென்ரலாக எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு எஸ்பிடிஎஃப்னு. அதில் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் 11th படிச்சிங்க. பி பிளாக் எல்லாம் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டரில் பார்த்தோம். இந்த சாப்டரில் ரிமைனிங் பிளாக்ஸ் அதாவது டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் அந்த எலிமெண்ட்ஸு அண்ட் அதோட காம்பவுண்ட்ஸ் பற்றி தான் இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதனோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம். Generally, metallic elements that have incompletely filled D or F subshell in the neutral or cationic state are called transition metals. அதாவது வந்து மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர் எஃப் சப்ஷெல்ஸோட நியூட்ரல் ஆர் கேட்டயானிக் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டெஃபினேஷன் இன்க்ளூட்ஸ் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். இதில் வந்து லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா எஃப் சப்ஷெல்லும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ அந்த இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்டுள்ள இடையில வரக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸும் இன்க்ளூடட். ஓகே. However, IUPAC defines transition metal as an element whose atom has an incomplete D subshell or which can give rise to cations with an incomplete D subshell. IUPAC எப்படி டிஃபைன் பண்ணிச்சுன்னா, ஒரு டிரான்சிஷன் மெட்டலை ஒரு எலிமெண்ட் இன்கம்ப்ளீட் டி சப்ஷெல்லோட இல்லைன்னா விச் கேன் கிவ் ரைஸ் டு கேட்டயான்ஸ், அது ஈஸியாக வந்து எலக்ட்ரானை எடுத்து கேட்டயான்ஸை கொடுக்குது. இந்த கேட்டயான்ஸை கொடுக்கும்போது அதில் வந்து இன்கம்ப்ளீட் டி சப்ஷெல் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து சென்ட்ரு பார்ட்டில் இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ரைட் சைட் ஃபுல்லாக பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். They occupy central position of the periodic table between S and P block elements and their properties are transitional between highly reactive metals of S block and elements of P block which are mostly non-metals. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. ஓகே, ஏன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் குரூப் 1 and 2 இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பி பிளாக்கில் வந்து மெட்டல்ஸை விட நான் மெட்டல்ஸ் தான் அதிகம். ஓகே, அப்போ அந்த ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் இடையில தான் என்ன இருக்குது, இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் குரூப் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால தான் அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் குரூப் 11 எலிமெண்ட்ஸ் ஆல் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ஹாவ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். குரூப் 11 தவிர மீதி எல்லா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். Transition metals iron and copper play an important role in the development of human civilization. அயன்னா இரும்பு, அடுத்து காப்பர். இந்த காப்பருக்கும் இரும்புக்கும் வந்து ஹியூமன் சிவிலைசேஷன் மனித நாகரிக வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஓகே, many other transition elements also have important applications such as tungsten in லைட் பல்ப் ஃபிலமெண்ட்ஸ். நிறையா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டனுங்கிற எலிமெண்ட் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் தான். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பல்புடைய ஃபிலமெண்ட்ஸில் வந்து டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. டைட்டேனியம் இன் மேனுஃபேக்சரிங் ஆர்டிஃபிஷியல் ஜாயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் ஜாயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது மூட்டு வலியெல்லாம் ஏற்படுது, ரொம்ப வயசானவங்களுக்கு மூட்டெல்லாம் தேஞ்சு போச்சு அப்படின்னா இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி அந்த மூட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த அதெல்லாம் மாற்றிக்கலாம். அந்த ஜாயிண்ட் பெயின் வர இடத்துல அந்த ஜாயிண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெட்டீரியல் வச்சுக்கலாம். அது அந்த இதில் வந்து டைட்டேனியம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மெடிசன் ஃபீல்டில். அடுத்தது மாலிப்டினம் இன் பாய்லர் பிளான்ஸ். பெரிய பெரிய பாய்லர் பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து மாலிப்டினம் யூஸ் பண்ணுறாங்க. பிளாட்டினம் இன் கேட்டலிசிஸ். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து கேட்டலிஸ்ட்னா என்னென்னு தெரியும், ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிளாட்டினம் வந்து டி பிளாக் எலிமெண்ட் தான். நிறைய ரியாக்ஷனில் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா பிளாட்டினமும் ஹைட்ரஜனும் சேர்ந்தால் ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஹைட்ரஜன் ஆட் பண்ணுற ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, ரிடக்ஷன் ரியாக்ஷன்னு சொல்லலாம். சில ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸில் ஆர்கானிக்கில் வந்து பிளாட்டினம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. தே ஆல்சோ பிளே வைட்டல் ரோல் இன் லிவிங் சிஸ்டம்.
இது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் லிவிங் சிஸ்டத்துலேயும் இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அயன் இன் ஹீமோக்ளோபின், நம்ம பாடியில் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் இருக்குல்ல, ஹீமோக்ளோபினில் என்ன மெட்டல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது, இரும்பு தான் இருக்குது. ஓகே, இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் என்ன ஆகும், அனீமியா ஏற்படுது. அந்த ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து எதனால் குறையுது, அயன் கவுண்ட் கம்மியாச்சுன்னா ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு எசென்ஷியல் எலிமெண்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடியதில். அடுத்து கோபால்ட்டின் விட்டமின் B12, கோபால்ட்டுங்கிறது டி பிளாக் எலிமெண்ட் தான். இந்த எலிமெண்ட் எங்கே இருக்குது, விட்டமின் B12 இருக்குது. இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் விட்டமின். இந்த விட்டமின் B12 வந்து நமக்கு நம்ம பாடிக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் விட்டமின். ஓகே, அதில் கோபால்ட் இருக்குது. இந்த மாதிரி டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து நிறைய பயாலஜிக்கல் சிஸ்டம்லேயும் இருக்குது. In this unit, we study the general trend in properties of D block elements with a specific reference to 3D series. இந்த யூனிட்டில் வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஸ்டடி பண்ண போகிறீங்க. எதை எடுத்துக்கிட்டு அப்படின்னா 3D எலிமெண்ட்ஸ், 3D பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தான் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். Their characteristics, chemical reactivity, some important compounds KMnO4 and K2Cr2O7. We also discuss the F block elements later in this unit. இதில் வந்து இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அதனுடைய காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறமா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகே, இதுதான் இந்த சாப்டரை பற்றின இன்ட்ரொடக்ஷன். தேங்க்யூ.